லைஃப் ஆஃப்டர் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். கரெக்டாக இன்னையோட என் கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணி 4 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என் ஒரு கண்ணு தண்ணியில் முங்கின மாதிரி மங்களாக தான் தெரியும். தோ காண்டாக்ட் லென்ஸ் போட மாதிரி தெரியுதுல்ல, அந்த கண்ணில் எனக்கு லென்ஸே இல்லை. டாக்டர் கண்ணில் தெரியாமல் கூட தண்ணி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வெட் வைப் வச்சு தான் மூஞ்சி துடைப்பேன். தெரியாமல் தண்ணி போட்டாலும் திருப்பி இன்ஃபெக்ஷன் ஆயிடுமாமா. இப்போ நான் எப்படி இருக்கேன், என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆச்சு, நான் எப்படி இருந்தேன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஹாய், என் பேர் கைலாஷ். Flashback. பிரேக்கப்க்கு அப்புறம் வாழ்க்கையில உருப்படலாம்னு சொல்லிட்டு காலேஜ் முடிச்ச கையோட வேலைக்கு ஜாயின் பண்ணேன். அதோட சேர்த்து வண்டியும் வாங்கினேன். ஆஃபீஸ், ஜிம் இவ்வளோதான் என் வாழ்க்கை. எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் என் தலைமை வந்தான் கரெக்டா. இதோ இவன் தான் கார்னியல் சார். குட்டியா வெள்ளையா ஸ்டார்ட் ஆகி அப்புறம் பௌர்ணமி நிலா மாதிரி கண்ணு ஃபுல்லாக பரவிட்டான். அப்புறம் என்ன, ஆப்ரேஷன் தான். கண்ணில் கத்தி வச்சு ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிட்டாங்க. கருவெளி மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது என் கார்னியாவை எடுத்துட்டு இன்னொருத்தவங்க கார்னியாவை என் கண்ணில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. டாக்டர் ஃபர்ஸ்டே தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் இன்ஃபெக்ஷன்ல இருந்து உன் கண்ணை காப்பாத்துறதுக்கு தான். இதுக்கும் பார்வைக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் திருப்பி பார்வைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொன்னாங்க. இங்க ட்விஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்ச 20 நாள்ல கண்ணில் ப்ரெஷர் கம்மியாக அந்த ப்ரெஷரை ஸ்டேபிள் பண்ண இன்னொரு சர்ஜரி பண்ணாங்க. அங்க இன்னொரு ட்விஸ்ட், ப்ரெஷர் உடனே எல்லாம் ஸ்டேபிள் ஆகாது, டைம் எடுக்கும், பொறுமையாருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்போ ஐ ப்ரெஷர் ஸ்டேபிள் ஆகும், எப்போ அடுத்து பார்வைக்கு இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இன்ஃபெக்ஷன் ஆரம்பிச்சு 7 மாசம் ஆச்சு. சர்ஜரி பண்ணி 4 மாசம் ஆச்சு. இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். End of flashback. அப்புறம் மதியம் தயிர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாயந்தரமா டூ எபிக் ஷிட் அப்படின்னு ஒரு புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுல ஒரு செம்ம மேட்டர் பார்த்தேன். a year from now you will wish you had started today வாமா. அதனால ஸ்டார்ட் டுடே வாமா. புரியுதா? இந்த என்ன போட்டிருக்கு படி. அப்புறமா அம்மா வந்து கண்ணில் டிராப்ஸ் போட்டாங்க. அப்புறம் நாளைக்கு டாக்டர் ரிவ்யூ இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னென்ன மருந்துலாம் இருக்கு இல்லைன்னு சும்மா ஒரு செக்கிங்கை போட்டிருந்தேன். இந்த கார்னியல் அல்சர்னா என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன, அது எப்படி ஸ்டார்ட் ஆகும், அதோட இன்ஃபெக்ஷன் எப்படி பரவும் அப்படிங்கிறதுல இன்னொரு வீடியோவில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அப்புறமா ராகி வடையோ இல்லை ராகி ஆப்பமோ கொடுத்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன். வட்டா பாய்.